அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 30ஆம் தேதி மார்கழி மாதம் 2024ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10:30 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகின்றது. இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் திருமதி சுசீலா ராஜா அம்மா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர் பேச எடுத்துக்கொண்ட விடயம் மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக், லேர்ன் இட் இன் 40 days, நினைவாற்றல் தொழில்நுட்பம் 40 நாள் பயிற்சி என நினைக்கின்றேன். இவரை பற்றிய அறிமுகத்தோடு பின்னர் கேள்வி பதில் என்பன இடம்பெறும். இப்பொழுது முதலில் தியானத்தை வழிநடத்துமாறு தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி சிவாமோகன் மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் தெளிவடைவதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை தயவு செய்து கழற்றி வைக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோர்த்து உங்கள் மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால்பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகிய இரண்டையும் அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 30 நிமிடங்களில் முதல் 15 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானமும் மீதி 15 நிமிடங்கள் இசையின்றி மௌன தியானமும் செய்வோம். அனைவரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி. பிரபஞ்ச நன்றியுடன், பிரபஞ்ச நல்ல ஆசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளை போட்ட ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் அவர்களுக்கு எல்லோர் சார்பிலும் மிகவும் நன்றி சொல்கிறோம்.
இனிமையான இசையை வழங்கி ரெக்கார்டிங்கும் செய்த சிவா மோகன் மாஸ்டர் அவர்களுக்கும் எல்லோர் சார்பிலும் இதயம் கனிந்த நன்றியை சொல்கிறேன். இத்தலத்தை 3 நேரம் இடைவிடாது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் சிஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் ஆனந்தி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. சிறிய தவறு விட்டுட்டீங்க. அருந்ததி அம்மா, திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, அருந்ததி அம்மா இருவருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது நான் எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் திருமதி சுசீலா ராஜா அம்மா அவர்களை அறிமுகம் செய்யும் நேரம். இவர் இலங்கை, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்க நாடுகளில் நிர்வாக ஆலோசகராக பணியாற்றி தற்போது ஓய்வு நிலையில் இருக்கின்றார். இவர் பல தியான திட்டங்களை உருவாக்கி நடாத்தி வருகின்றார். இதில் மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தியும் வருகின்றார். அந்த மைண்ட்ஃபுல்னஸ் சம்பந்தமான விடயத்தை இன்று எங்கள் தளத்திலேயும் அவர் பேசுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்றார். அவரை அனைவர் சார்பிலும் வருக வருகவென வரவேற்கின்றேன். இப்பொழுது நாங்கள் இந்த தளத்தை உங்களிடம் ஒப்படைக்கின்றோம் அம்மா. சரியாக இன்று எங்களுடைய இந்த நிகழ்வு இரவு 9:30 மணி லண்டன் நேரம் இரவு 9:30 மணிக்கு நிறைவு பெறும். அதற்குள் உங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பேச்சுரைகளை நீங்கள் அன்பாக தாருங்கள். வாருங்கள் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அருந்ததி மாஸ்டருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் நன்றி. நீங்க கூறின அறிமுகத்துக்கும் நன்றி. பல 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 தடவைகள் நான் இந்த ப்ரோக்ராமை செய்திருந்தாலும் இந்த முறை மிகவும் உற்சாகத்தோட நான் திருப்பி ஆரம்பிக்கிறேன். ஏனென்று சொன்னா நீங்க கன பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்டர்நெட்ல எல்லாம் இத என்ன இந்த யுகங்கள் மாறுறத பற்றி, கலியுகம் மாறுதுன்றத பற்றி எத்தனையோ கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்கிறோம். அது நாங்கள் ஹிந்துவிசத்தோட மட்டும் யோசிச்சு அசோசியேட் பண்ணினாலும் மற்ற எத்தனையோ ரிலிஜன் மட்டுமில்ல கலாச்சாரத்தோடையும் அது பிணைந்து இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஈஜிப்ட், கிரீக், ஹோப்பி, மாயன் கலண்டர் எல்லாத்துலயுமே இந்த காலம் மாறுறதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு காலம் நாங்கள் எங்க மாறப்போகுது என்று யோசிச்சு கொண்டிருந்தாலும் மார்ச்ல இந்த 2025 மாறுது. அப்ப அந்த மாறுது என்று சொல்ல இதை நம்பின ஆட்கள் கன பேர் நம்பி இன்னும் அதை அந்த பின்தொடர்ந்து இன்னும் என்ன நடக்குதுன்றதை பாக்குற அந்த இதுல நானும் ஒரு ஆள். அதுல நான் வெரி எக்ஸைட்டட். என்ன அப்படியான நேரத்துல ஆட்களுக்கு தியானம் மிக முக்கியமாக தேவைப்படுது. அந்த அளவுல அருந்ததி மாஸ்டரும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டரும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஆட்களுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு பெரிய சேவை, ஒரு பெரிய இன்னும் ஒரு நல்ல ஒரு காரியம். அப்ப அந்த இதுல நான் இப்ப இதை பற்றி கொடுக்கறதுக்கு எனக்கு சோ மோட்டிவேட்டட் அதை பற்றி. அப்ப அந்த ப்ரோக்ராம் என்னன்னு சொன்னால், இப்ப நீங்கள் எல்லாரும் தியானம் இவ்வளவு காலமா செய்து கொண்டிருக்கிறீங்க, எவ்வளவோ ஆழ்ந்த நிலைக்கு போயிருப்பீங்க. அதால வர்ற சில பிரச்சனையில எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்றது என்றெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எந்த ப்ரோக்ராம்ஸ் நான் அதிகமா செய்யறது முதல் தரமாக தியானத்தை செய்ய போற ஆக்களுக்காக. அப்ப அதுல இந்த மென்டல் ஹெல்த் இதுக்கும் ஓரளவுக்கு வந்து போகுது. இப்ப இன்னைக்கு நாங்க தியானம் அந்த ப்ரோக்ராமை பற்றி தான் ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் சொல்றேன், அது எப்படி போகுதுன்னு. நீங்க பிறகு இதுல கேள்வியெல்லாம் கேட்கலாம் என்னண்டு. இப்ப நாங்க அந்த
அது எப்படி அது எடுக்கிறோம்னு சொன்னா, முதல் இந்த உலகத்துல இப்ப ஸ்ட்ரெஸ் சரியா இருக்குது. நாங்கள் டிஸ்கனெக்டடா போனோம், எங்களுடைய உண்மையான அந்த நிலையில இருந்து கலந்து போட்டோம். ஏன்னா உலகத்தை கூட அதுல வெளி உலகத்தோட கூட இணைந்து போறதால அந்த டிஸ்கனெக்ஷன் வருது. அந்த டிஸ்கனெக்ஷனால தான் எங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ்ஸும் வருது. அதை தாங்க முடியாத நிலை, பயம் தான் இது, கோபம், அப்படியான இதுகளுக்குள்ள நாங்கள் அகப்பட்டு கொண்டு போகிறோம். அப்ப இந்த நேரத்துல இப்படியான அந்த தியானம் நாங்க செய்யல, நாங்கள் உள்மனதோட தொடர்பு கொள்றோம். வெளி உலகம் இருக்குது, பட் நாங்க உள்மனதோட தொடர்பு கொள்ளல. அங்கதான் எங்களுக்கு அந்த ஹீலிங் நடக்குது. அப்ப அந்த ஹீலிங்க எத்தனையோ விதத்துல நாங்கள் முறையாக இன்னும் மெடிடேஷன் செய்து கொண்டு போகல, அது கண்ட பாட்டுல ஹீல் பண்ணி கொண்டு போகும். மற்றபடி இப்ப கன பேர் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்ற ஆட்களுக்கு ஒரு 40 days ப்ரோக்ராம்ல உங்களுக்கு அந்த டெக்னிக் மட்டும் சொல்லித்தரலாம் என்ற முறையில. அது என்ன டெக்னிக்னு சொன்னா, இப்ப முதல் நாங்கள் போகல, இப்ப இதெல்லாம் ஒரு 6 weeks ப்ரோக்ராம், 40 days. அந்த தியரி என்னன்னா 40 days நீங்கள் என்னத்தை செய்தாலும் அது ஒரு ஸ்கில்லாக மாறும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நாங்கள் டிரைவிங் சொல்லி படிச்சோம் சொன்னா, இல்லாட்டி சைக்கிளிங் சொன்னால் அதை நாங்கள் ஒரு ஸ்கில்லா செய்து போயிட்டில்ல, ஒரு ஃபியூ டைம்ஸ் நாங்கள் அதை செய்து முடிச்ச உடனே அது ஒரு ஸ்கில்லா எங்களுக்கு செய்ய முடியுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஈவன் ஸ்விம்மிங். அப்ப அந்த ஸ்கில்ல பிறகு நாங்கள் டெவலப் பண்ணணும். ஈவன் இப்ப கார் ஓட தெரிஞ்சாலும் லைசன்ஸ் கொடுத்தாலும் இன்சூரன்ஸ் உடனே கொடுக்காது ஃபுல்லா. இன்சூரன்ஸ் ஒரு பீரியட் கொடுக்கும், நீங்க ட்ரை பண்ணி யூ மஸ்ட் கெட் பெட்டர். அந்த மாதிரி இந்த இதுலயும் நாங்க அந்த தியானத்துல எவ்வளவு தூரம் முன்னேறோம் என்றதுதான். அப்ப முதல் கட்டமாக நாங்க அந்த முதல் இந்த ப்ரோக்ராம் ஒரு 6 weeks ப்ரோக்ராம். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டே நாங்க கேட்கறது என்னன்னு சொன்னா, ஸ்டார்ட் வித் த மைண்ட். உங்களுக்கு மைண்ட்ல எப்படிப்பட்ட மைண்ட் இஸ் wandering மைண்டோட நேச்சர் அது அங்க இங்க அலைப்பாயுது, ஒரு சிந்தனையோட நிக்க போறது இல்லை. நாங்கள் இப்ப காய்ச்சி கொண்டு இருக்கே உங்களோட மனம் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கோம். சில நேரம் இப்ப நீங்க சில நேரம் தியானத்துல கூட ஈடுபட அது மனம் கட்டுப்பட்ட நிலைக்கு வரும். அப்ப முதல் தரம் நாங்கள் இப்படி வாண்டரிங் மைண்ட் சொன்னால் அது அதோட நேச்சர். ரெண்டாவது, அது ஜட்ஜ் பண்ணுது. உங்களுக்கு முன்னாலே ஒரு ஆள் வந்தால் அதுக்கு ஒரு கதை சொல்லி ஏன் இதை போட்டு கொண்டிருக்கிறா, இல்லாட்டி ஏன் இதை செய்யறா, இல்லாட்டி ஏன் இதை செய்ய இல்லை, அது ஒரு ஜட்ஜிங். அது உங்களுக்கு ஒரு குணமாக வருது. அது ஏனன்றது பிறகு விளங்கும். அப்ப அந்த ஜட்ஜிங் மைண்ட், வாண்டரிங் மைண்ட், சட்டரிங் மைண்ட், இப்ப எந்த நேரம் ஏதாவது ஒன்றை யோசிச்சு கொண்டே இருக்கும், சட்ட. அப்ப இதுல எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கல தான் அது குரங்கு மனம் என்று நாங்கள் சொல்றோம். இப்ப இதுகள் செய்யறதால ஏன் இது செய்யுதுன்னா அதுதான் மனத்தின் நேச்சர். அதை முதல் விளங்கினோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களை போட்டு ஐயோ நான் தான் கூடாதால், என்னாலதான் கான்சென்ட்ரேட் பண்ணலாது, நான் தான் என்று சொல்லி பொறுப்பு எடுக்காமல் என்னுடைய மைண்ட் மற்றாக்களோட மைண்ட் மாதிரி இஸ் வாண்டரிங் மைண்ட். அதுதான் அந்த சாமிமார் எல்லாரும் அந்த மைண்டை பற்றி, மனத்தை பற்றி சொல்லி இருக்கார்கள். ஆனா மைண்ட்ல மைண்ட் எங்களுக்கு தந்தது ஏன்? அத ப்ராப்ளம் சால்விங். அதுக்குதான் அந்த மைண்ட் எங்களுக்கு தேவை. இப்ப மைண்ட் இல்லாமல் நாங்கள் இருக்கலாது. மைண்டோட இன்னொரு குணம் ஆட்டோ பைலட். சில அளவில் எந்த நேரமும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆனால் சில நேரம் சில வேலையில் இப்ப ட்ரை பண்ணிக்கல, தண்ணி ஊத்திக்கல, சமைக்கல, நாங்க அந்த ஆட்டோ பைலட்ல செய்யறோம். மற்றபடி அந்த அன்டேம்டு மைண்ட் வழியா இப்படி எல்லாம் செய்யுது.
ஆனா இதை நாங்கள் என்ன மாதிரி மாத்த வேணும் என்று சொன்னால் ஃபோக்கஸ் பண்றதுக்கு மைண்ட கொஞ்சம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணினோம் என்றால் உள்ளுக்கு இருந்து அந்த ஹீலிங் நடக்கிறது மட்டும் இல்ல, எங்களுக்கு உலகத்தை பார்த்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கறதுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. அதுதான் அப்ப அந்த மைண்ட்ஃபுல்னஸ். அப்ப மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்ன்றது என்ன? முதல் கட்டமாக நாங்கள் ஒரு 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 நிலையில மூச்சுல கவனத்தை செலுத்தி அதுல பிராக்டிஸ் பண்ணி கொண்டு போயில ஜட்ஜ் பண்ணாம தாட்ஸ் வந்து போகும் கிளவுட்ஸ் மாதிரி, ஃபீலிங்ஸ் வந்து போகும் கிளவுட்ஸ் மாதிரி. ஆனா நாங்கள் இந்த இதுல ஃபோக்கஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ண மாட்டோம். அப்ப ஒரு தாட் வந்தால் உடனே அதுல இப்ப நாங்க ஐயோ நான் எனக்கு இது கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்குது, இது நெடுக தாட்ஸ் வருது என்று சொல்லி இதனாமல் தாட்ஸ் லெட் them come and go. அதோட நாங்கள் ஓடி போகாமல் மூச்சோட நின்றமண்டா. இந்த மெடிடேஷன் சிவாமோன்னு சொல்லிக்கலே அதைத்தான் சொன்னோம், மூச்சோட நீங்க கவனத்தை வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் நாங்கள் இங்க செய்யறோம். பட் இதுல இங்க நாங்க அதை சொல்லிக் கொடுக்குறோம் வரையா இந்த தாக்கலுக்கு. அப்ப இது தென்றதுக்கு ஆக்டிவிட்டி 1 வந்து அவேர்னஸ். எப்படி நாங்க அவேர்னஸ் எங்களுக்குள்ள கொண்டாடுறோம், அதுக்கு we do a technique. மற்றது ரிலாக்ஸேஷன், எப்படி நாங்க ரிலாக்ஸ் பண்றோம், அதுவும் ஒரு டெக்னிக். நாங்க the more we become aware, the more we will be able to understand. அது இப்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டேன், காலை ரிலாக்ஸ் பண்ணிட்டேன், கையை ரிலாக்ஸ் பண்ணிட்டேன்ன்றது விளங்கும். 3வது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சொல்றது. அப்ப அதுல வந்து நாங்க செய்து கொண்டு போயிட்டு அப்ப the most important thing வந்து இந்த ப்ரோக்ராம் செய்யல கமிட்மெண்ட் இருக்க வேணும். தான் இந்த ப்ராக்டிஸ் பண்ண அடுத்த கிழமை வரும் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்றது ஒவ்வொரு நாளும் அந்த பொறுப்பை தாங்கள் எடுக்க வேணும். அப்ப இப்ப இந்த செஷன் முடிஞ்ச உடனே ஒரு 10 minutes a day ஆக்கள் ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கினா then they become aware. The second week we meet, அதுல பாடி பிரெயின் கனெக்ஷன். அப்ப அந்த உடம்பு என்னன்னு சொன்னா நியூரோசைக்காலஜின் படி இந்த பிரெயின் வந்து அந்த 3ஆ பிரிச்சிருக்குது. இப்ப அதுல வந்து நாங்கள் அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியின் படி நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டியை திருப்பி செய்யல, அதுல அது எங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்கில்லா மாறும். அப்ப எங்களோட ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ண நாங்கள் மாறுவோம். இது இப்ப சாப்பாடு ஓவர் ஈட் பண்றதுக்கு இல்லாட்டி வேற ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்படியானதுகளுக்கு எல்லாம் இது இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். we can bring about the change. And also the body mind connection எங்களுக்கு விளங்க தொடங்கும். அப்ப எங்களுக்கு கோபம் வருதுண்டா நாங்கள் வேற ஒரு ஆள் சொல்லி எங்களுக்கு கோபப்படுத்தவே இல்லை. we can எங்களுக்கே இங்க இதுல பிடரிக்குல சில நேரம் சூடாகும், மூச்சு கொஞ்சம் தடுமாறும், அதெல்லாம் நேக்கலையா. அப்ப இப்ப இதுல நாங்க we are cultivating a relationship with ourselves எங்களுக்கு. அப்ப அதுலதான் இந்த அவேர்னஸ். அப்ப 2வது இது நாங்க செய்யறது இந்த பாடியையும் பிரெயினையும் பார்த்துட்டு மற்றது ஆக்டிவிட்டி 4 செய்யறோம். பாடி ஸ்கேன். இப்ப பாடியில என்ன மாதிரி மூச்சை கொண்டு போய் ஸ்கேன் பண்றது, கூட டீப்பா அந்த பாடிக்குள்ள டிராவல் பண்ற மாதிரி செய்யறோம். பிறகு வாக்கிங் மெடிடேஷனும் செய்யறோம். அப்ப நடக்கைகளையும் என்ன மாதிரி how to be aware. Awareness தான் அந்த மெயின் திங். அண்ட் ஸோ தென் இந்த வீக் முழுக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் வீட்டில் இதை ப்ராக்டிஸ் பண்ணுவினோம். மெயின் திங் இஸ் அந்த மூச்சுல கவனத்தை வைக்கிறது. ஸோ தட் நீங்க டிவியில பார்க்கல செய்யலாம், நடக்கைகளை செய்யலாம், குக் பண்ணிக்கல செய்யலாம், எப்பயும் செய்யலாம். அது தட் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ஸ்கில். அதுல வர தொடங்கிட்டா நாங்கள் உண்மையா we are getting deeper and deeper into ourselves. பிறகு 3வது நாங்க செய்யறது வந்து இந்த நெகட்டிவிட்டி பயஸ். அந்த எங்களை இன்னும் கொஞ்சம் விளங்க பார்த்தோம்னு சொன்னா நாங்க இந்த way we are wired. எங்களுக்கு அந்த செய்திருக்கிறது என்னன்னு சொன்னா என்ன சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற ஜங்கிள் ரூலின் படி தான் நாங்கள் செய்யப்பட்டிருக்கிறோம்.
அப்ப எங்களை ப்ரொடெக்ட் பண்ணி எங்களை காப்பாற்றுறதுதான் எங்களுடைய முக்கியமான வேலை. இப்ப இது உண்மையா இது வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, நாங்க பிளேன்ல இறக்கல சொல்லினோம், நீங்க உங்களோட டச்ல ஏதாவது ஒரு கிரைசிஸ்ன்னா அந்த இது விளந்த உடனே ஆக்சிஜன் மாஸ்க நீங்க பிள்ளைக்கு போட வலிக்கிறாங்க, முதல் உங்களுக்கு போடுங்க. பிகாஸ் யூ வில் ஹாவ் டு டேக் கண்ட்ரோல், பி ஃபிட் பிஃபோர் யூ மற்றவைக்கு செய்யுங்க. இது எனக்கு விளங்கினது எப்படி சொன்னால், நான் சுனாமியில கொஞ்சம் ஸ்ரீலங்கால வேலை செய்யல, அங்க சில ஆட்கள் திரும்பி, ஐயோ அம்மா நான் அதை அந்த பிள்ளையில இன்னும் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிருக்கலாமா, திங்கிங் தட் நாங்கள் பிள்ளை விட்டுட்டோம் தண்ணி இழுத்து கொண்டு போடுறது. நோ, அது இன்னொரு விதம், டு அக்செப்ட் that there are things bigger than us. You see, and also நாங்கள் கட்டிப்பிடிச்சாலும் அந்த அளவு பவர் வழியில கடலுக்கு இருந்தது. ஆனால் அப்ப நாங்கள் எங்கள முழு இதை இது எங்களுக்கு இன்னொரு எங்களை பற்றியே கொஞ்சம் விளக்கம் எங்களுக்கு தருது. அப்ப இதுல நெகட்டிவிட்டி பாய்ஸுக்காக நாங்க என்ன செய்யறோம்னா, இன்னும் டீப் ஆன மெடிடேஷன் செய்யறோம். ஏன்னா இதுல பயம், ஆங்கர், கில்ட், ஷேம் இப்படியான குணங்கள் எல்லாம் இதுக்குள்ள வருது எங்களுடைய நெகட்டிவ் சைட்ல. இது நாங்க இதை வெளியில பார்த்தோம்னு சொன்னா, வெளியில இன்டராக்ஷன் இதுலதான் கூட 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 எங்களுக்கு நடக்குது. யாராவது ஒன்று சொன்னால் எங்களுக்கு உடனே அதுல இருந்து கலர்றது கஷ்டமா இருக்குது. அதுகளை தூக்கி கொண்டு வாரோம், அந்த எனர்ஜிய, அந்த ஃபீலிங்ஸ், அந்த தாட்ஸ். அதை விட பேந்து இருக்க நாள் முழுக்க அதால பழுதாகி போயிடும். அண்ட் டு லேர்ன் டு லெட் கோ. அப்ப இதுல நாங்க அக்செப்ட் பண்றது, சிலதுகளை சேலஞ்ச் பண்றது, இப்படி லைஃப் சேலஞ்ச் பண்றது, எப்படி நாங்கள் அக்செப்ட் பண்றது, எப்படி லெட் கோ பண்றது என்றதுல தான் மூன்றாவது இந்த நெகட்டிவிட்டி பாய்ஸ்ல செய்யறோம். அந்த டீப் ரிலாக்ஸேஷன் இதுல செய்யறது. மற்றது ஸ்கேனிங். இது டீப்பா செய்யறோம் என்னன்னு சொன்னா, உள்ளுக்கு யோக நித்ரான்னு நாங்க சொல்லுவோம். யோக நித்ரா, யூ கோ டீப் டவுன் and you heal your inner self, and then now you are beginning to love yourself. You see, அப்ப அந்த இதுகளோட உள்ளுக்கு போகல நாங்க சும்மா அப்படி போயிட்டு வாரது இல்லை. we are beginning to bring in some nice loving feeling. so இது the third week. அப்ப இந்த third week தான் இதைத்தான் practice பண்ண போயினோம் for a week. then the fourth week we look at positive cycle, happiness. மனிதன் உண்மையா உலகத்துல இருக்கும் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு மிக 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 முக்கியம். மற்றவர்களோட சந்தோஷமா, தான் சந்தோஷமா, குடும்பத்தோட சந்தோஷமா, வேலையில சந்தோஷம், எல்லாத்துலயும். அப்ப அந்த சந்தோஷம் என்றதை எப்படி நாங்கள் செய்யறோம்னா, we have inbuilt structures. இப்ப அந்த ஹோமோன்ஸ் எல்லாம் அங்கிட்ட இருக்குது. ஒரு பீச்சுக்கு போனா அந்த ஹோமோன்ஸ், அந்த எண்டோஃபின்ஸ் அதுகள் வரையக்கல எங்களுக்கு சந்தோஷம் வருது. இப்ப இதைத்தான் நாங்க இந்த சில யோகா இதுல ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால், சாப்பாட்டுல மட்டும் இல்ல, தண்ணியில, ரிலாக்ஸேஷன்ல, மற்றது நித்திரையில, இதுல எல்லாம் கொண்டு அந்த பேலன்ஸ் கொண்டு வந்துட்டோம்னா ஓஜஸ் எங்களுக்கு தண்ட பாட்டுல வருதுதான். இதைத்தான் அகெயின் ஆயுர்வேதா மென்ஷன் பண்ணுது. பட் நாங்கள் அதுக்கு போட்டியும், பட் இஃப் வி கேன் கீப் அ பேலன்ஸ், சந்தோஷமா இருக்கேக்கல, எம்பத்தி, மற்றவையிலோட இன்னொருத்தனுக்காக ஃபீல் பண்றது, செல்ஃப் லவ், லவ், லவ்விங் கேரிங். அப்ப இதுல லவ்விங் கேரிங் மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோம். அப்படி டு டூ த லவ்விங், டு லவ் அதர் பீப்புள், டு லவ் myself, love somebody else that I care about. இன்னொன்று, இப்ப எனக்கு கஷ்டமான ஆட்கள் சில நேரம் இருக்கலாம், உறவு முறைகள் சிலையான கஷ்டமான அவைகளுக்கு அன்பு செலுத்துறதுக்கு, மற்றது தெரியாத ஒரு ஆளுக்கு அன்பு செலுத்துறதுக்கு. அப்ப அப்படியானதுல நாங்கள் செய்யறோம். தென் செல்ஃப் லவ் மெடிடேஷன், எங்களை நாங்களே கட்டிப்பிடிச்சு ஃபீல் பண்றோம். எப்ப நாங்க எங்களுக்கு when did we thank ourselves? இந்த கால் எவ்வளவு தூரம் எத்தனை இடங்களுக்கு எங்களுக்கு இழுத்து கொண்டு போயிருக்குது, இந்த உடம்பு எத்தனை காரியங்களை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி இருக்குது, கை எவ்வளவு செய்திருக்கு. அப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு இட் ஆல் ஹேப்பன்ட் நான் இந்த அன்பு இருந்தபடியா, அப்ப செய்த நானே சொல்லி எனக்கு நானே அந்த அன்பு கொடுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த 4th week. பிறகு 5th week நாங்க செய்யறது பேலன்ஸ். நெகட்டிவிட்டி பார்த்தோம், பாசிட்டிவிட்டி பார்த்தோம்.
which is the happiness. அப்ப இது ரெண்டும் ராவும் பகலும் மாதிரி அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். வெளியில போனால் மேபி உலகத்துல சந்தோஷம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. அப்ப இந்த பேலன்ஸை நாங்கள் எப்படி இதுன்றது ஈக்வானிமிட்டி என்று சொல்லுவீங்க, புத்தராஜ் தான் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த ஈக்வானிமிட்டிக்குள்ள அப்ப சந்தோஷம் வந்தாலும் நாங்கள் மட்டும் சந்தோஷமா இருக்க வேணும் என்று இல்லை, துக்கம் வந்தாலும் நாங்கள் மட்டும் துக்கமா பூட்டிக் கொண்டிருக்க தேவையில்லை. ரெண்டையும் ஷேர் பண்ணி அதை ஒரு பேலன்ஸ் கொண்டுறதுக்கு நாங்கள் பார்க்கணும். அப்ப இதுல வந்து அக்செப்டிங் அண்ட் லெட்டிங் கோ, ஈகோ, இப்ப இந்த இதுல இந்த யுக சேஞ்சில் யுக ஷிஃப்டில் சேஞ்சில் சொல்லப்படுது. இப்ப நாங்க இவ்வளவு காலம் இருந்தது ஈகோ கான்சியஸ்னஸ்ல. இப்ப இந்த அசெண்டிங்க்கு கோல்டன் ஏஜுக்கு போறதுக்கு தொடங்க போகுது எங்கட இதுல கான்சியஸ்னஸ், சாரி கான்சியஸ்னஸ் மற்ற மாதிரி டீப் இதுல ஈகோல இருந்து அங்கால டீப்பா ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ்க்கு மாறப்போகுது. அப்ப அதுதான் தட்ஸ் வாட் இம்பார்ட்டன்டான இது. நாங்கள் இது செய்யல, மெடிடேஷன் செய்ய. அதுல மற்றது தியரி ஆஃப் கான்சியஸ்னஸும் சொல்றோம். ஜேர்னி வித் கோல். இப்ப நாங்க எங்களோட ஜேர்னியையும் எப்படி நாங்கள் ஒரு கோல் வச்சு அதை ஒவ்வொரு நாளும் யோசிச்சு அதை எப்படி நாங்கள் we can bring it into action. மற்றது activities that make you fly, things that you are happy to do, reading or friendship. அப்ப எல்லாமே ஓகே, இதுல ஒன்றும் இல்லை. மனிதன் உலகத்துல வந்தது வாழ்றதுக்கு தான். அப்ப அதுல எல்லாத்தையும் சந்தோஷமா செய்து மற்றவையோடு சேர்ந்து செய்யறது. அப்ப இதுல பேலன்ஸ் பார்க்கிறோம். 5வது வீக் இத and also gratitude is so important. அந்த எனர்ஜியை இப்ப ஹாப்பினஸ் எப்படி எங்களுக்கு அந்த எண்டோஃபின்ஸ் மாதிரி நல்ல இது பாசிட்டிவ் இதுகள் கொண்டாடுதோ, அதே மாதிரி கிராட்டிடியூடும் எங்களுக்கு எவ்வளவோ மாற்றங்களை கொண்டாடுது. Then we look at the 6th week. இதுல சென்டரிங் அண்ட் கிரவுண்டிங். அப்ப அந்த சென்டரிங் அண்ட் கிரவுண்டிங் எப்படி என்று சொன்னால், சென்டர் பண்ணிக்கல கிரவுண்ட் பண்ணிக்கல நாங்கள் எங்களுக்கு உள்ளுக்குள்ள போறோம். வெளியில நின்று கனதரம் வெளியில இதண்டி இப்ப எங்களுக்கு இல்லையே தெரியுது. we are inside ourselves. அப்ப அதுல என்ன இது நடக்குதுன்னு சொன்னால், we do the mountain meditation. இப்ப அது செய்ய முதல் you believe what you believe you become. அப்ப எங்களோட தாட்ஸ் வந்து இதுக்குத்தான் அந்த கணக்க தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாமல் பாசிட்டிவ் சிந்தனைகளை வைக்கிறதுக்கா. மற்றது அந்த கிரேவிங் அண்ட் அவர்ஷனை விட வேணும். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம் சொல்லி நாங்கள் எந்த நேரம் டிமாண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒரு அளவுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இட்ஸ் ஓகே அண்ட் மற்றது டிஸ்பேஷன். அந்த டிட்டாச்மெண்ட்ன்றது உங்களுக்கு கட்டாயம் தேவை. அது மேபி சில ஆட்கள் கொடுத்து வச்சு சின்னல இருந்தே வந்துவேன் கொஞ்சம் டிட்டாச்சா இருப்பினும் சில பிள்ளைகள். பட் நாங்கள் மேபி எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லி அந்த இதுல கூட இதுன்றதால அந்த டிஸ்பேஷனேட்டா இருக்கிறதுக்கு. அப்ப அந்த டிட்டாச்மெண்ட் அதுல இருக்க வேணும். அப்ப மற்றது செல்ஃப் எஸ்டீம். நான் என்றது இந்த பாடி இல்ல, இட்ஸ் ஆக்சுவலி சம்திங் டீப்பர் டவுன். அதுதான் அந்த ஒன்னஸ். மற்றவ எல்லாருமே அந்த சோல் தான். அப்ப அவையில லவ் பண்றதுக்கு, அவையில அன்பு காட்டுறதுக்கு ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இருக்க தேவையில்லை. அதுதான் அந்த அன்பே சிவம். அந்த சிவமும் அதுதான். அண்ட் ஆல்சோ மற்றது கரேஜும் கான்ஃபிடன்ஸும். மற்றது ஃபைனலியா இது வந்து நாங்க ஹார்ட்ல இருந்து வரணும். நாங்க எப்பவுமே ஹெட்ல இருந்து தான் வர்றோம், கணக்கு பார்த்து தான் செய்யறோம். அது ஃபைன், இட் ஹஸ் ஹெல்ப்ட் அஸ் இவ்வளவு தூரத்துக்கு. பட் அந்த லாஜிக் இருக்க வேணும், அந்த பேலன்ஸ் இருக்க வேணும். பட் வி ஷுட் பி ஏபிள் டு come from the heart.
இப்ப இதுதான் அந்த மவுண்டன் மெடிடேஷன் சொல்லிக்கல, ஃபீல் லைக் த மவுண்டன் என்று சொல்லிக்கல, யூனோ there you find அந்த 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 ஸ்ட்ரென்த், எங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தோட நாங்க கனெக்ட் பண்றோம். அண்ட் ஆல்சோ அதுதான் அந்த அந்த 5 கோஷாஸ்லயும் பிளிஸ்ன்றது அதுதான். இட்ஸ் அ வெரி டிஸ்பேஷனேட் மூமெண்ட் அண்ட் ஆல்சோ வெரி பீஸ்ஃபுல் அந்த உள்ளுக்கு போகல. மற்றது யூனிவர்சல் மெடிடேஷன், அந்த 5 எலிமெண்ட்ஸோடையும் நாங்கள் ஒரு மெடிடேஷன் எல்லாருக்கும் செய்யறது. இது என்ன கிளவுட்ஸுக்கு போறது, அப்ப அந்த 5 இதுவும் நிலம், நீர், நெருப்பு, மற்றது வாயு அண்ட் ஆல்சோ ஆகாயம். அந்த 5லையும் we do the journey and that sort of makes it easier to understand. இப்ப கனெக்ஷன் ஏன்னா நாங்கள் எப்படி பஞ்சபூதங்களால அண்டசாசனம் செய்யப்பட்டிருக்குதோ அது மாதிரி தான் நாங்களும் அதால தான் செய்யப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த அந்த கனெக்ஷன் அதுல வெரைட்டி இல்ல, இட்ஸ் ஒரு 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 பேலன்ஸ் ஹீலிங் எங்களுக்கு நடக்கும். அப்ப இந்த இவ்வளவும் செய்து போட்டு தென் அந்த 6th வீக்கும் செய்துட்டு 7th week will be the 42nd day ஆகும். Where they come back and they give feedback, and very often people say that they have been able to focus on it. This is not the end of the journey, this is the beginning of the journey. அதுக்கு பிறகு அதை பிராக்டிஸ் பண்ணி அதால தங்களோட வாழ்க்கையை மாற்றுறது அது அவைண்ட பொறுப்பு. நாங்களாக இது இந்த டெக்னிக்கை தான் சொல்லிக் கொடுக்கலாம். இது அண்ட் ஃபாலோ பண்ணினால் டெஃபினெட்லி இட் கேன் மேக் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சில நேரத்தில் அந்த ஃபீட்பேக்ல ஆக்கள் எத்தனையோ விதமான ஃபீட்பேக் தந்திருக்கேன். நான் இப்போ மற்றவையோட ஆர்கியூ பண்றது குறைவு, நான் கோவிக்கிறது குறைவு, அப்படியான மற்றது I'm more peaceful, I'm more happy and I feel lot more in control. இதுக்குள்ள வரலாம் என்னன்னா ஓரளவுக்கு நாங்கள் அந்த மூச்சோட நிக்கிறபடியா, because the healing has started happening. இப்போ இதுதான் ப்ரோக்ராம். இதைத்தான் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டேன். Just to tell about the program. So yeah, if you want to ask any questions, it's to you. நன்றி அம்மா, அருமையான பேச்சு. அருமையிலும் அருமையாக இருக்கிறது. இந்த தியான தளத்துக்கு தேவையான ஒரு பேச்சு. ஆரம்பத்திலே ஆரம்ப தியானிகளாக வருகின்றவர்களுக்கு மிகவும் அருமையான ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இவ்வாறு நாங்கள் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எங்களுடைய மைண்டை, மனதை, சிந்தனைகளை, நாங்கள் நினைவாற்றலை இவ்வாறு வளர்த்து கொள்ளலாம் என்பதற்கு மிகவும் அருமையான ஒரு விளக்கம். முதலில் உங்களுடைய பேச்சுக்காக நாங்கள் ஒரு 30 வினாடிகள் அனைவரும் கையை தட்டி எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம். இப்பொழுது நான் எங்களுடைய தளத்தில் அருந்ததி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சுஷிலா மாஸ்டர், மிகவும் அருமையாக விளக்கமாக என்ன மாதிரி இந்த 6 weeks கோர்ஸை பற்றி சொல்லியிருந்தீர்கள். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் 6 weekல ஒவ்வொரு வீக்கும் ஒன்றை செய்துட்டு, இப்போ சப்போஸ் நீங்கள் சொன்னீங்க முதல் ஃபோக்கஸ் ஆன் யோர் மைண்ட், அதில் வாண்டரிங் மைண்டை செய்கிறது, பேருந்து ஜட்ஜிங் மைண்ட், சேட்டரிங் மைண்ட். அப்போ ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொன்றை செய்துட்டு பேருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண வர்றீங்களா அல்லது என்ன மாதிரி அந்த கோர்ஸ் போகுது? இல்ல, ஒரு வீக்கு உண்டா? ஒரு வீக்குக்கு ஃபர்ஸ்ட் வீக் நாங்க பாக்குறது மைண்ட். அப்ப அந்த மைண்ட முதல் விளங்கினம் என்று சொன்னால் we will accept that we are actually helpless. எங்களையும் விட ஒரு பெரிய இதுக்கெல்லாம் அம்பிட்டு இருக்கிறோம் நாங்கள். அது எங்களுக்கு விளங்கணும். நாங்கள் என்னன்னா இல்ல நாங்கள் தான் பெரிய ஆக்கள் என்று போறது, எங்களுடைய ஈகோவால நாங்க போகத்தான் வேணும், நாங்க செய்யத்தான் வேணும். ஆனால் ஒரு கட்டத்துல எங்களுக்கு அது விளங்க வேணும். இது மைண்ட் என்றது ஒரு பெரிய சாமான். அது நல்ல மாதிரியும் பாவிக்கலாம்,
ஆனா அதோட மட்டும் நின்றோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த பரிணாம வளர்ச்சி growth இருக்காது. அந்த கான்சியஸ்னஸ் அது இதுகள் இதுன்றது எங்களுக்கு நடக்காது. You see? அப்ப அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து மைண்ட், செகண்ட் வீக் அப்ப அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி, பட் ரைட் த்ரூ அவுட் அந்த 6 வீக்ஸுக்கு நாங்க ப்ராக்டிஸ் பண்றது மூச்சோட நிற்கும். Yeah. அதுதான் எவ்ரிடே ஆல் த டைம் we are practicing. மற்றது செகண்ட் வீக் நாங்க பார்க்குறோம் பாடியை, தேர்ட் வீக் நாங்க பார்க்குறோம் இது நெகட்டிவிட்டி, ஃபோர்த் வீக் பாசிட்டிவிட்டி ஹாப்பினஸ், ஃபிஃப்த் பேலன்ஸ், சிக்ஸ்த் வீக் the inner bliss. ஆனா இது காம்ப்ரிஹென்சிவா செய்யல, இட் கம்ஸ் அஸ் அந்த கடைசியா ஒரு யூ கம் டு an awareness. இதுதான் செய்யறேன். என்னன்னா இந்த எக்ஸசைசஸும் இருக்குது தானே. Again, the whole thing depends on the commitment of the person. இப்போ நாங்கள் சும்மா கேட்டுட்டு போயிட்டு அடுத்த கிழமை வந்து செய்தோம்னு சொன்னா there won't be any really it's not that easy. இது நாங்கள் இல்லை, I have got a problem with my temper, I have to do something. ஏன்னா இப்போ நான் இது மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்டா ஒர்க் பண்றதுல people come with certain issues. அப்ப அப்படின்னு சொல்லிக்கல they take the commitment, they want to bring that change. அதுக்கு உதவும். நன்றி, மிக நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி 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 அம்மா. அடுத்து ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா, அவங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். மிக அழகான ஒரு அம்மா, அழகாக தந்திருந்தீர்கள். அதாவது அனைத்திலையும் இந்த எங்களுடைய இந்த தியானம் கையாளுகின்றது என்றதை அழகாக சொல்லி இருந்தீர்கள். முக்கியமாக நான் உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டது தெரியாதவரை அன்பு செய்ய வேண்டும் என்பது அழகான ஒரு செய்தியை தந்திருந்தீர்கள். நன்றி அம்மா, வணக்கம். நன்றி நன்றி. அடுத்து டாக்டர் நவரத்னம் ஐயா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சுஷீலா அம்மா பேசுனது நான் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தேன். கூறிய விஷயம் இந்த ட்ரைனிங் அதை பாகுபடுத்தி ஒவ்வொரு கூறினார். ஆனால் இது எல்லாத்தையும் அடக்கித்தான் யோக சுவாமி அப்படியான சித்தர்கள் செய்தார்கள். நான் யோக சுவாமிகளுடைய ஒரு வழிகாட்டில் வளர்கிறவன். ஆன்மா, கடவுள், அதை நினைச்சு மூச்சை கண்ட்ரோல் பண்ணத்தான் சொல்றார், பிராணனை கண்ட்ரோல் பண்ண சொல்றார். அதுதான் நாங்கள் நிறைய செய்கிறோம். அத்துடன் இந்த தளத்தில் வந்து மாத்திரம் ஞானத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் நான் எந்த நேரம் கிடைக்குதோ நான் முழுதும் அதை செய்ய வேண்டும் என்று நான் உணர்கின்றேன். I think I know Sushila. Is she there? Yeah, I'm here. Yeah. I know you as Nataraja. Sushila and Nataraja. Yes, I was there at your first marriage wedding, I think, in 1967. I know you. I'm seeing you after a long time. கொஞ்சம் நல்ல விஷயம் நீங்கள் கூறினது. இந்த ட்ரைனிங் விருப்பமானாக்கள் செய்யலாம் தான், அதை நான் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி நன்றி ஐயா. அடுத்து சுயேந்திரா தர்மகுமார் அம்மா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சுஷீலா மாஸ்டர், இட்ஸ் a very good introduction about mindfulness. நான் இப்போது 4 வருடமாக இந்த தளத்துக்கு வரும் முதலே சுஷீலா மாஸ்டர் இந்த குரூப்ல மெடிடேஷன் படித்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் படித்து முடிந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஏண்டா அவ எங்களுக்கு தொடங்கும் போதே ஹாப்பினஸ், லவ், ஹாப்பினஸ், ஃபர்கிவ்னஸ் இதுகளை பற்றி முதல் எங்களோட ஒவ்வொருவற்றையும் கதைச்சா பிறகுதான் அவ அந்த மைண்ட்ஃபுல்னஸுக்குள்ளே போன. அப்ப ஒவ்வொருவரும் தங்களை தாங்கள் உணர வேண்டும், எப்படி
எங்களுடைய மைண்ட் எல்லாம் வேலை செய்து என்றது எங்களோட ஹாப்பினஸ், எங்களோட வீக்னஸ், எங்களோட ஃபர்கிவ்னஸ் எல்லாத்தையும் முதல் கதைச்சு போட்டுத்தான் பிறகு மைண்ட்ஃபுல்னஸ்க்குள்ள போனவா. நாங்கள் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் படிக்க முதல் எத்தனையோ மெடிடேஷன் 40 days செய்திருக்கிறோம். ரெயின்போ மெடிடேஷன், மந்திர மெடிடேஷன், அப்படி எத்தனையோ மெடிடேஷன் 40 days, தேர்ட் ஐ மெடிடேஷன், இப்படி எவ்வளவோ செய்து அது ஒவ்வொன்றும் ப்ராக்டிஸ் பண்ணத்தான் எங்களுக்கு அந்த மைண்ட்ஃபுல்னஸ் முழுமையா தெரிய வந்தது. இப்போது அது ப்ராக்டிஸ் பண்ணினபடியா எங்களோட மைண்டை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. சுஷீலா, இட்ஸ் வெரி குட் ஸ்பீச். அண்ட் நீங்க இப்ப செய்யற ப்ரோக்ராம் 6 weeksல நாங்கள் 4 years எடுத்து செய்திருக்கிறோம் என்றதை கேட்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சுயேந்திரா அம்மா. அடுத்து சிட்னியில இருந்து பஞ்சாச்சரம் ஐயா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சுசீலா ராஜா அம்மா அவர்கள் பிராணன், அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் பற்றிய விவரங்களை எங்களுக்கு வடிவாக எடுத்துரைத்திருந்தார். மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது இந்த பிராணன் அல்லது ப்ரெசன்ட்ல வாழ்றதை பற்றிய விவரங்களை விளக்கமாக கூறியிருந்தார். ஆனால் அவர் கூறும்போது இந்த 2025ஆம் ஆண்டில் ஏதோ நடக்க போகிறதாக கூறினார். இந்த டைம் மேனேஜ்மெண்ட், அந்த டைம் டிஃபரன்ஸ்களை பற்றி நீங்கள் அதை பற்றி ஒன்றும் சொல்ல இல்லையாமா? ஆனால் 25ஆம் ஆண்டு நடக்குதுன்னு சொல்றீங்க, எனக்கு அது விளங்க இல்லை. அதை பற்றி எதுன்னு சொல்ல முடியுமா? சாரி அபவுட் தட். நான் அது கணக்கு அதை பற்றி இதனே இல்லை. இப்ப கணப்பேர் காலம் மாறுது, யுகம் மாறுது, கலியுகம் மாறுது என்ற நம்பிக்கையில இருக்கிறோம். நான் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேன். ஐ திங்க் என்னன்னா இப்ப உலகம் போற போக்க பார்க்கல, there is a change. இப்ப நான் சுனாமி டிஸ்ட்ரக்ஷன் பார்த்தேன், போர் டிஸ்ட்ரக்ஷன் பார்த்தேன், ரெண்டும் ஸ்ரீலங்கால பார்த்துருக்கேன். இங்காலே சில இதுகளுக்கு நடந்து கொண்டு போயிருக்கல. முன்னே நாங்கள் கண்ட உலகம் இப்ப இல்லை. இப்ப நாங்கள் அதுவும் சின்ன பிள்ளைகள், இப்ப பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் வேறு விதமான பிரச்சனை இல்லை. அப்ப அதுலதான் அந்த நம்பிக்கை வருது. இதே இவ்வளவு மோசமாய் கொண்டு போகுது. இப்ப நாங்க பிளானட் இஸ் அண்டர் த்ரெட், மற்றது எனர்ஜி இஸ் அண்டர் த்ரெட், மற்றது ஏஐ மைட் டேக் ஓவர். இப்படி காஸ்ட் ஆஃப் லிவிங், இப்ப எவ்வளவோ பேர் சாப்பிடாத ஆட்கள் இருக்கணும். இப்ப நாங்க சில நேரம் என்னென்ன நாங்க பாசிட்டிவிட்டி என்று சொல்றதால சில நேரம் அந்த நெகட்டிவிட்டி என்ற இடத்துக்கு போகாமல் இருக்கிறோம். இப்ப ஐ கேன் ரிமெம்பர், இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் யாரோடையோ கதை கேட்கல. இப்ப அவர் என்ன சொல்றாரு, ஏன் இப்போ நெகட்டிவா பாக்குறீங்கன்னு. இப்ப கொஞ்சம் நாங்கள் இரக்கமா தொடங்கல. வெளியில இப்ப இந்தியாவை நாங்க பெருசா புகழ்றோம். பட் அதே நேரத்துல இந்தியாவில் நடக்கிற ரேப் ப்ராப்ளம்ஸ், பாவர்ட்டி, அது இது எல்லாத்தையும் அது யார் கேட்கறது? நாங்கள் தட்டிக்கு என்னன்னா எங்கிட்ட ஹார்ட் துறக்க அதுதான் முன்னுக்கு வரப்போகுது. சோ அதுல தான் கலியுகம் என்ற கதையும் வருது. இல்ல இடம் டைம் மாறுதுன்னு எல்லாரும் சொல்லினோம். அப்ப அதுல தான் டைம் மாறுதுன்னு இப்போ ஒரு ஆள் புத்தகத்துல டேட்டும் போட்டுட்டார். அதுலதான் so I'm so excited. இப்ப நான் சொன்னேன், இப்ப அருந்ததி மாஸ்டரும் ஸ்ரீஸ்காந்த் ராஜா மாஸ்டரும் இப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற மாதிரி இப்ப நாங்களும் நானும் இங்க இப்ப நான் ராக்லன்ல இருக்கிறேன்னா இங்க ஒரு தேர்ட் ஏஜ் யூனிவர்சிட்டிக்கு அப்படியானதுகளுக்கு நான் இங்க செய்யறேன். அப்ப மைண்ட்ஃபுல்னஸோ மெடிடேஷனை பற்றி தெரியாத ஆட்களுக்கு. So that is my job, my mission or whatever you want to call it. It's my little, contribution. அதுல தான் இந்த இது மாறுதுண்டு. இப்ப மாறேக்கல டைம் இஸ் கோயிங், things are going to get worse. It's obvious. என்ன இப்ப மென்டல் ஹெல்த் பேண்டமிக்கே வரப்போகுதுன்னு சொல்லினோம். அப்ப அப்படியானதுகள் வந்தால் then we should be able to handle it. அதுக்கு
அதுக்காகத்தான் இப்ப கொஞ்சம் பேர் அளவு இப்ப நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் தானே. யூனோ வி கேன் ஹேண்டில். இப்ப இவ்வளவு பேரும் இன்னொரு கோவிட் மாதிரி ஒன்று வந்தால் all these people will maybe start going out. If I know and then so it's kind of organize a whole lot of other things as well. All that has to happen. அப்ப அதுல தான் அந்த டைமிங்கை பற்றி சொன்னேன். I hope it's clear. நீங்க சொல்றத பார்த்தா இந்த வேர்ல்ட் பீஸ் நாங்க praying for the world peace. And world peace நடக்குமோ நடக்காதோன்ற டிஃபரண்ட் ஸ்டோரி. நாங்கள் அதுக்காக நாங்கள் எய்ம் பண்ணணும். அப்ப நன்மையை நாங்கள் 25 எதிர்பார்ப்போம். நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. அடுத்து சாந்தி பரமேஸ்வரன் அம்மா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குதம்மா, கேக்குது, நல்லா கேக்குது. சுஷிலா, இன்றைக்கு அருமையான ஒரு பேச்சு. உங்களோட 41 நாள் 7 வீக்ஸையும் வடிவாக பிரித்து ஒவ்வொரு வீக்கும் என்ன செய்யறது என்று வடிவாக சொன்னீர்கள். ஆனால் முக்கியமாக சொன்னது the commitment வேணும் என்று. எதை படிச்சாலும் எனக்கு இந்த சைக்கிள் ஓடினாலோ கார் ஓட்ட தொடங்கினாலும் அதை பிராக்டிஸ் பண்ணத்தான். பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் என்ற மாதிரி வடிவாக சொன்னீர்கள். எனக்கு மிக்க பிடித்து கொண்டது. எனக்கு முதல்ல நான் இந்த தியானத்துக்கு வரைக்க முதல் சொன்னது அருந்ததி மாஸ்டர் 40 நாள் தொடர்ந்து செய்ய வேணும் என்று. 40 நாள் தொடர்ந்து செய்ய வேணும் என்றது எனக்கு அப்ப விளங்கவே இல்லை. அப்ப கடவுளே, நான் என்னத்துக்கு இதை ஜாயின் பண்ணனா 40 நாள் செய்ய வேணுமோ என்று பயந்து விட்டேன். ஆனால் 2 வீக்ஸுக்கு பிறகு ஐ காட் அடிக்டட் டு இட். எப்ப வரும் என்று யோசித்து கொண்டு கமிட்மெண்ட் தான் முக்கியம் என்று நீங்க சொன்னது மிக்க மிக்க நல்லதாக இருந்தது. That you become like an autopilot. At any time you can do this meditation. Very nice talk. எனக்கு அது பிடிச்சது. பஞ்சாட்சரம் மாஸ்டரோ யாரோ சொன்னது எனக்கு, that it is the love, அன்பு, gratitude, அந்த ரெண்டும் முக்கியம். And not only to love others, வடிவாக சொன்னீங்க 4th weekல, that you have to learn to love yourself. Only then can you learn to love others. அத வடிவாக சொன்னீர்கள். And happiness, gratitude பற்றி சொன்னது. Detachment பற்றியும் சொன்னது. To be detached, you would have to be attached first. Then you learn to become detached. அதே வடிவாக சொன்னீர்கள். அந்த 5 எலிமெண்ட்ஸும். ஆனால் முக்கியமாக நீங்க சொன்னது, இந்த எங்களோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ்ஸ் வித் மெடிடேஷன். தியானத்தால செய்யக்க வாக்கிங் மெடிடேஷன், ஸ்லீப் மெடிடேஷன் என்றும் இருக்குது. எந்த இடத்துலையும் இன்னும் செய்யலாம் என்று வடிவாக சொல்லி முடித்தீர்கள். எங்களுக்கு நல்லாக இருந்தது. மிக்க மிக்க நல்லது. திரும்ப இனி 7 வீக்ஸுக்கு பிறகு என்ன நடக்க போகுது என்றும் சொல்லி விடுங்க. அதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி 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 அம்மா. அடுத்து டாக்டர் நடராஜ ஜெயநாதன் ஐயா பேசுங்க. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். சுசீலா ராஜா மேடம் மாஸ்டர் முந்தியும் இந்த டீம்ல கதைச்ச மாதிரி கிடக்குது எனக்கு. நீங்க இந்த 6 weeks கோர்ஸ் என்ன சொன்னீங்க, have you done any follow up data have you got? Because in the end of it, unless we have data to see how they turn, மற்றது வந்து இது டெக்னாலஜி எல்லாம் பார்க்க ஆர்ட்னு தான் நான் எடுக்கிறேன். நான் சொல்றேன் சைக்காட்ரி இஸ் நாட் அ சயின்ஸ், இட்ஸ் அன் ஆர்ட். இது என்னன்னு சொன்னா இந்த இன இன்ஜினியரிங்னு சொல்லி வேர்ல்ட் வைட் டிமாண்ட்ல ப்ரமோட் பண்ணி பாடுது. இந்தியாவிலேருந்து தான் அது நடக்குது. இன இன்ஜினியரிங், யூ கான் இன்ஜினியர் யுவர் மைண்ட். இன்ஜினியரிங் இஸ் ஃபார் அ மெஷின். திஸ் இஸ் ஆல் ஆர்ட். அது ஒரு பாயிண்ட். மற்றது நீங்க சொன்னீங்க நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. நிறைய அங்கே இருக்க வெளியில ஸ்ட்ரெஸ் வி ஆர் கிரியேட்டிங் இட். வெளியில நடக்கிறதா சேஞ்சஸ். either we are not understanding it, or we don't have the resilience. So the problem is within, it's not outside. Matter in the mind shattering என்றது lately நான் ஒரு ஓஷோனே அது இப்ப சொன்ன நேரம் எடுக்குது. மைண்ட் shattering is inevitable. உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் மேக்ஸிமம் இருந்தா either you will be scanning the environment. இங்க நடக்குது, வெதர் எப்படி இருக்குது. ஸோ அப்போ கான்ஷியஸ்னஸ் ஃபுல்லா இருந்தா அது ஆட்டோமேட்டிக். அல்லது if you don't scan the environment, you are bored.
அப்போ தென் யூ ஜெனரேட் தாட்ஸ். இப்போ என்ன செய்யலாம், சமைக்கலாமோ, வெளியில் போகலாமோ, அப்போ அது என்ன பரவாயில்லை. பட் ஆஃப்டன் வி ஸ்டார்ட் digging the past, going back to the past. அது கூடாது, ஃபியூச்சரும் கூடாது. ஸோ ப்ரெசன்ட்னு சொல்லிக்கல, யூ ஆர் ஃபுல்லி என்கேஜ் இன் எனிதிங் அண்ட் யூ என்ஜாய் இட், தட் இஸ் மெடிடேட்டிவ் மோட். அல்லது disengage with anything and just focus on the breathing. But then if you are not breathing, then you are not doing anything to achieve. பரவாயில்லை, whatever way is அதுதான் நடக்கிறோடைய மைண்ட். இது another matter, I don't want to talk much about it. கடைசியா இந்த மார்ச் 25ல நடக்க போகுதுன்னு சொல்றீங்க, ஹோப். பட் இதெல்லாம் ஒரு கதை. அன்லஸ் இன்னொரு அவதாரம் நடக்குதா, யாரோ அவதாரம் எடுக்கிறதோ எனக்கு தெரியாது. லெட் இட் பி, ஐ ஹேவ் நாட் கோயிங் டு க்வெஸ்சன் இட். அது மட்டும் தான். We are not trapped. I'm sad to hear that we are not trapped. Trapping is because we are not understanding. அதோட தான் நிறுத்துறேன். விரைவாக கை வச்சிருக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி ஐயா. நான் ஒரு, if I can just respond, Master. நாங்க எங்களுக்குள்ள if we are comfortable with, we have got enough love for ourselves, a loving family, stability, happiness, இதெல்லாம் நெட்வொர்க் எல்லாம் இருக்கேக்கில்ல, you automatically have that resilience to deal with any challenges that life throws. முந்தி வேர்ல்டு அப்படித்தான் இருந்தது போல ஓரளவுக்கு. But that doesn't mean that everything went perfectly. But we have, we were able to come through difficulties, challenges, because of the network around us, because of the agency, because of, the support and all that. இப்ப அதெல்லாம் குறைஞ்சிட்டது. ஸ்ட்ரெஸ் கூடின. என்னடா எல்லாரும் இப்ப என்ன சொன்னால், பக்கத்து வீட்டு பிள்ளை படிக்குதுன்னுட்டு எங்கட வீட்டு பிள்ளை நாங்க போட்டு அடிக்கிறது, நீயும் படியண்டு, அதே படிப்பு. பட் எங்கட பிள்ளை வேற என்னத்துக்கோ வந்தது. You see, so, we unnecessarily, put stress on the children. That is where the resilience goes. அப்ப அந்த ரெசிலியன்ஸ் போற வழியா தான். இப்ப அதுதான் அந்த இது செய்து நாங்கள் அந்த மவுண்டன் மெடிடேஷன் செய்து அந்த I am okay and இதுக்கு வரைக்கல, then we learn to accept everything. I mean, whoever we are, நாங்களும், கடவுளோட பிறப்போ, just a பிறப்பு, but we are okay with ourselves. அது குறையிற வழியா தான். அதுதான் குறையுது. I don't have children, but I get scared to talk to young generation. Except a few, but I am so impatient. I don't know why. Yeah, that is a problem, isn't it? That's a problem, isn't it? இப்ப நாங்கள் எங்கட பிள்ளையில ஓட கதைக்கே இல்லாட்டி, whose problem is it? நான் சொல்லுவேன் எங்கட problem உண்டு. நாங்க வெளியில நடக்கிறது. I don't blame the parents entirely. என்னோட சொன்னா they want to achieve quickly. எனக்கு முந்தி ஒரு ஆள் அஸ்ட்ராலஜி பார்க்கக்கிட்ட சொன்னேன், தம்பி ஏன் அவசரப்படுறீங்க, ஒரு கிராஃப்க்கு இருந்தேன், கிராஜுவலி மேல போக மாட்டேன், why do you want to go up? It's a good advice. இப்ப இப்படி பிள்ளைகளை சொல்லி பாருங்க. Thank you. All right, thanks. ஓகேம்மா, நன்றி. அடுத்து ஆனந்தி பாலதாசன் அம்மா கனடாவில இருந்து பேசுவோம். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். என்று பேசிய சுஷிலா மாஸ்டர் மிகவும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ரெசன்டேஷன். இந்த தியான தளத்தில் உண்மையில நாங்கள் செய்கிற இந்த மெடிடேஷனுக்கும் உங்களோட மெடிடேஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. சேம் சேம். It's just that on the format, ஒவ்வொரு விதமான இதுல ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள. அப்போ இது நான் உண்மைப்படி நானும் அப்படித்தான் டாக்டர் சாந்தி மாஸ்டர் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் சரியா 23 January 1 ஸ்டார்ட் பண்ணேன். நான் இப்போ ஆல்மோஸ்ட் 2 years ஃபினிஷ் பண்ண போகிறேன். யோசிச்சேன் இப்படி 40 daysன்னு சொல்லிக்க சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், 1-2 daysன்றேக்க. அது பிறகு அப்படி இப்படின்ட்டு இப்போ எங்கே போனாலும் அந்த டைமுக்கு முதல்ல பெரிய அந்த வீட்டை ஓடி வந்துடுவோணுமெண்டு, வீட்டை வந்து இது பண்ணுவோணுமெண்டு சரியான ஒரு எங்கே ஹாலிடேஸுக்கு போனால் கூட சும்மா இருக்க மாட்டேன். வீடியோவை ஆஃப் பண்ணி போட்டு இதை மெடிடேஷன் இதை பார்த்துக்கொண்டு தான் இருப்பேன், செய்கிறத பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த டைமுக்கு என்ன உங்களுக்கு சரியாக வர்றதுண்டா ஏர்லி மார்னிங் தானே. அப்போ வெக்கேஷனுக்கு போனாலும் ஏர்லி மார்னிங் சரி வர்றது உண்மையில் நல்ல இதான இது. உங்களோட வந்து என்ன ஃபாலோ பண்ணணுமோ 7 weeks 6 weeks என்னட்டு கேட்குறீங்களா? யா
No, I just wanted to do the introduction. Y'all are already doing it. That's fine. Yeah. You see, so I mean, if y'all want me to run the program, I don't know, I mean, sort of if that's okay, or, that is not the, நான் சும்மா இந்த ஷேர் பண்றதுக்கு தான் நான் இந்த பிளாட்ஃபார்ம் சேம் ஆல்மோஸ்ட் லைக் சேம் ஆல்மோஸ்ட் அந்த மற்ற எல்லாரும் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த மெடிடேஷன் அதில் இதில் பற்றி காய்ச்சது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாக் கொடுத்தீங்க கிங் சேம்பர்ஸ் என்ன எஸ் யூ ரிமெம்பர் அது நான் இது பண்ணினான் அதான் சொன்னேன் 2023 ஜனவரி 1 ஃபாலோ பண்ணி கொண்டு வரேன் மேலே ஆல்மோஸ்ட் எவ்ரிடேன்னு சொல்லலாம் வெக்கேஷன் போனாலும் தான் அங்கே போனாலும் தான் அந்த இது பண்ணாமல் நான் ஆன் பண்ணிட்டு பார்க்காம இருக்கிறேன் இல்லை மிகவும் இது சரியான யூஸ்ஃபுல் எவ்வளவோ ஃபேமிலியில் இப்படித்தான் நடுவலமங்களுக்கு ஒரே மாதிரி ஹாப்பினஸ் இருக்காது என்ன டவுன் அப் அப்படி இருந்தாலும் இந்த மெடிடேஷனால எங்களை அதை ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கிறது ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்குது. Thank you very much for your useful talk and thank you very much Srikantha Raja Master and Arundhati Master for இந்த கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறதே எங்களுக்கு பெரிய சரியான சந்தோஷமாக இருக்குது, சரியான அமைதியாக இருக்கிறது, இவ்வளவோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. தேங்க்யூ வெரி மச். நன்றி 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 அம்மா. அடுத்து கண்கோணேசன் ஐயா பேசுங்க. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, உங்களது பேச்சு அருமையிலும் அருமை. நான் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். நான் முதல் உங்களோட அந்த சீக்வன்ஸ்ல கேட்டுட்டு பிறகு நான் ஐ வில் டெல் யூ மை ஒப்பீனியன். முதலாவதமா நீங்க சொன்னீங்க first step to do with I'm trying to put in one word all those steps. The first one is mind, to do with the mind. The second one is to do with the body. The third one is to do with the negativity. The fourth one is to do with the positivity. The fifth one is to do with the balance. What you put in as a sixth one? Sixth one is centering. Sorry? Centering. Centering, okay. Centering, grounding. Actually going into your bliss. All right, centering. Okay, bliss, okay. That's it. That's last step. Yeah. That's the one, okay. Okay, I'm trying to say that again. Mind, body, negativity, positivity, balance, and centering or bliss. Yeah, okay. And okay. Grounding. Grounding. Centering and grounding, Centering and grounding. And I'm trying to write it down as well. Grounding. Okay, thank you. I just want to tell you something. என்னண்டா அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காலம் மாறுதுன்றதுக்கு நீங்க எல்லாமே இந்தியாவில இருந்து தான் மற்ற நாடுகளில் இருந்து வர முடியாது இந்த தத்துவங்கள். நான் பெயர்கள் சொல்ல விரும்பல, அது மக்களுக்கு சில பிடிக்காமல் இருக்கலாம். ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அவர்களது கருத்தின்படி அது இறைவனாலேயே சொல்லப்பட்டது என்றதான் அவர்களது கருத்து. நீங்க சொன்னது மாதிரி அதை நான் பல சுருக்கமா சொல்றேன், நேரம் பத்தாது. இந்த எங்களோட உலகமானது ஒரு சைக்கிள்ல தான் இயங்கிக் கொண்டிருக்கு. ஒரு சைக்கிள் ஒன்றில் வாங்கி முடிஞ்சு அதில் திருப்பி அப்ப என்னென்றால் கிட்டத்தட்ட இந்த உலகம் 5000 வருட சைக்கிள்ல இப்ப கிட்டத்தட்ட அந்த 5000 வருடம் முடிகிற கட்டத்துல வந்துட்டது. அப்ப என்னென்றால் அதைத்தான் அவர்கள் சொல்லுவார்கள் கலியுகம் துவங்கினது. ஆனா கலியுகம் முந்தி இந்த ஆட்கள் சொல்லுவது மாதிரி எத்தனையோ லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கிடையாது. அவர்கள் இந்த தியரியின்படி கலியுகம் இப்ப கிட்டத்தட்ட முடிவடைந்து, அதை ஆங்கிலத்தில் சொன்னால் அயனேஜ் என்று சொல்லுவார்கள். அயனேஜ் முடிஞ்சு இனி பொற்காலம், அதாவது கோல்டன் ஏஜ் துவங்க இருக்கிறது. அப்ப இன்பிட்வீன் இப்ப நாங்கள் இருக்கிறத சொல்றது கான்ஃப்ளூவன்ஸ் ஏஜ், அதாவது ஒரு கலியுகம் முடிந்து ஒரு பொற்காலம் துவங்குறதுக்கும் இன்பிட்வீன் விஆர். அப்ப என்னன்னா அந்த பொற்காலம் துவங்குவதற்கு இப்பொழுது நடைபெறுகிற இந்த கலியுகத்தில் நடைபெறுகின்ற தீமைகள் எல்லாம் அழிபட வேண்டும். அப்பதான் பொற்காலம் வரும். அதைத்தான் இந்த நீங்க சொன்ன இந்த மார்ச் 25 என்றது கிட்டத்தட்ட கருதுகின்றது. அந்த என்னென்றால் அவர்களின் அதன்படி இந்த அழிவென்றது நன்மையைத்தானே கொண்டருமே ஒழிய பூரண அழிவாக இராது. அதாவது எல்லாம் கெட்டதெல்லாம் அழிந்து நல்ல விடயங்கள் பிறக்கும் என்றதுதான் அவர்களது கருத்து. அது உண்மையில் இறைவனாலேயே சொல்லப்பட்டது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் என்றதுதான் நான் சொல்லி வைக்கிறேன். அதாவது we are in confluence age. In the confluence age we will see both the அழிவுகள் ஏற்படும், ஆனால் அழிவுகள் முடிந்தவுடன் எல்லாமே சிறப்பாக அமைந்து விடும் என்றதுதான் அவர்களது தத்துவம். அந்த தத்துவத்தை மனிதர் சொல்லவில்லை, இறைவனே சொன்னதாக அவர் சொல்றாரு. நான் அந்த பெயர்கள் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. என்னடா
சில குழப்பங்களை ஏற்படுத்தும் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. அவ்வளவுதான் தானம்மா. நன்றி. தேங்க்யூ. இப்ப நீங்க சொன்னதுக்கு வந்து நான் ஒரு ஜஸ்ட் டு ஃபாலோ அப் கப்பல் ஆஃப் சென்டென்சஸ். அது என்னன்னா, அந்த நல்லது எல்லாம் நல்லாத்தான் முடியும். ஆனால் அது போகல கன பேர் விளங்காமல் பயத்துல என்ன the problem is we are disconnected from our source. இப்ப அந்த சோர்ஸ்ல இருந்ததுண்டா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ற அந்த ரெசிலியன்ஸ், அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த ரெசிலியன்ஸ் எங்களுக்கு இருக்கும். அந்த ரெசிலியன்ஸ் இல்லாம நாங்கள் இப்ப தடுமாறுறோம், டிஸ்கனெக்டடா. அப்ப அந்த அதுகள் நடக்கல கன பேர் சூசைடுக்கு போகலாம், கன பேர் போர்களை தொடங்கலாம், எல்லாம் பயத்துல நடக்குது. அப்ப அந்த ஈகோ கான்சியஸ்னஸ்ல இருக்கல. அதுதான் அந்த பிரச்சனை. நாங்கள் அந்த முடிவுக்கு வரும் வரைக்கும் அது ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகும். அப்ப அதுக்குள்ள தான் இந்த இப்படியான தியானங்கள் ஹெல்ப் பண்ண போகுது. எஸ்பெஷலி ஃபார் younger people. You see, younger people have to get எல்லாமே அவையிலால கண்ட்ரோல் பண்ண முடியாம அவை தத்தளிக்கணும். So that's all I wanted to say. Thank you. நன்றி அம்மா. அடுத்து ராதே அம்மா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் சுஷீலா. கண்டு கனகாலம். நான் சுஷீலா அந்த கிளாஸ்ல இருந்து நானும் படித்தேன். நான் இந்த 40 days மெடிடேஷன் படிச்சு நான் சுஷீலாட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கிறேன். ஸோ சுஷீலா தான் என்ன முதல் இந்த மெடிடேஷனுக்குள்ள கொஞ்சம் கூட இழுத்தவா, இழுத்து எனக்கு எல்லாம் சொல்லி தந்தவா. ஸோ ஐம் கிளாட் டு see you back சுஷீலா. நீங்க அந்த கிளாஸஸ் இந்த களத்துல நடத்துறீங்களோ இல்லையோ எனக்கு அதை பற்றி தெரியாது. நீங்க நடத்தின கிளாஸ் வாஸ் வெரி குட். ஐ லேர்ன்ட் a lot from that. மற்ற அந்த உண்மையில அந்த கைடட் மெடிடேஷன் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ். அந்த ஸ்டார்ட்ல அந்த கைடட் மெடிடேஷன் தொடங்குறதுக்கு நீங்க சொல்லி தந்த மாதிரி அந்த கைடட் மெடிடேஷன் ஹஸ் ஹெல்ப் மீ அ லாட். என்ன அந்த மெடிடேஷன் பெனிஃபிட் வந்து நீங்க சேனா இருப்பீங்க, சென்சிபிளா இருப்பீங்க, கொஞ்சம் சென்சிட்டிவாயும் இருப்பீங்க இந்த மெடிடேஷனை செய்தா. மற்றது நீங்க சொன்ன இந்த காலம் மாறுறதுன்னு சொல்லல அநேகமா நான் வாசிச்ச இதுல என்ன போட்டிருக்கணும்னா இந்த கலியுகத்துல வந்து தர்ம பசு வந்து ஒரு ஹால்ல தானே நிற்குது. அப்ப அந்த தர்ம பசு ஒரு ஹால்ல நின்று அந்த பொற்காலம் வர இந்த கலியுகம் முடிஞ்சு அந்த நல்ல காலம் வரத்தானா அந்த தர்ம பசு பழையபடி 4 ஹால்ல நிக்குமாம். அப்ப இப்ப நீங்க பார்த்து கொண்டு போனீங்களா, இப்ப நடக்கிற இந்த உலகத்துல நடக்கிற இந்த போர்கள் அதுகள் இதுகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போனீங்களா, உண்மையிலேயே தர்ம பசு விழுந்து போனாரு. என்ன தர்மம் என்ற தர்மமே இல்ல, தர்மம் என்ற இந்த சொல்லுக்கே இடம் இல்லாம இருக்குது. என்ன ஆனபடியே ஒரு 9 daysக்கு முதல் அமெரிக்காவில நான் நினைக்கிறேன் நியூயார்க்கா இருக்கலாம், எனக்கு அந்த இடத்தை நான் மறந்து போனேன். அங்க வந்து ஒரு பெரிய ஒரு மெடிடேஷன் வச்சவ. அந்த மெடிடேஷனுக்கு வந்து நான் அந்த குருவோட பேரையும் மறந்து போனேன். அவர் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் தான் கதைச்சவர். ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லா விதமான சாதி சமயத்திலையும் இருந்து எல்லாரும் போய் அந்த மெடிடேஷன் செய்தவர். அது மட்டும் இல்லை, இப்ப யுனைடெட் நேஷன்ஸும் ஒன்று செய்தது இல்லையா, செய்ய போகுதோ தெரியல. யுனைடெட் நேஷன்ஸ்லயும் அதை பற்றி கலக்கினம். ஸ்கூல்ஸ்ல நடக்குது, ஆர்மி ட்ரைனிங் கேம்ப்ஸ்ல நடக்குது. இப்ப அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் இந்த யுத்தம் எல்லாம் செய்து போட்டு கைகால் உடைஞ்சு மனம் உடைஞ்சு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பாவங்களே. அப்ப அவைக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது வந்து இந்த மெடிடேஷன். அப்ப இந்த மெடிடேஷன்ல உள்ள சக்தி உண்மையில சரியான ஒரு பெரிய சக்தி. அப்ப அவைக்கு அட்லீஸ்ட் அந்த மனத்துல வந்து அமைதியும் என்ன சொல்றது ஒரு சாந்தமும் கிடைக்குது இல்லையா. அந்த பிரீதிங்கை அப்சர்வ் பண்ணி மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கல அந்த மன கவலைகள் கொஞ்சம் குறையுது. அப்ப இந்த மெடிடேஷனால எவ்வளவோ நன்மை இருக்குது. எனக்கு வந்து அந்த தர்ம பசு ஒட்ட காலில் நின்றதும் இனிமேல் வர்ற காலத்துல அந்த தர்ம பசு 4 காலில் நிற்கும் என்ற அந்த பொற்காலத்தை பற்றி சொன்னது நான் வாசிச்சது. எனக்கு அது என்ன நம்ப இல்லாம இருந்தது. ஆனா இப்ப கென்மனேசன் ஐயாம கிட்டத்தட்ட அது மாதிரி ஏதோ வாசிச்சிருக்கிறார் போல இருக்கு. அதனுடைய தான் இப்ப அவரும் வந்து சொல்லிட்டு போற. So it's a good thing. Thank you for your talk, Sushila. Welcome back. Thank you, Raj. நன்றி ராதே அம்மா. அடுத்து சுரேஷ்கந்தராஜா நீங்க பேசுங்க.
அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான பேச்சு சுஷீலா ராஜா மாஸ்டருடைய பேச்சு. அதாவது ஒரு தனி மனிதன் அமைதி அடைந்தால் முதல் வீடு அமைதி அடையும், அதன் பிறகு அயலார் அமைதி அடைவார்கள், அதன் பிறகு அந்த கண்ட்ரி அமைதி அடையும். அந்த கான்செப்ட்ல தான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை சிறப்பாக நீங்கள் சொன்னீங்க. அதை நாங்கள் செய்து கொண்டே வாரம் 3 நேரம் செய்கின்றோம் இந்த தளத்தில் என்று கூறி நாங்கள் எல்லோரும் இதை உணர்ந்து படித்து செய்ய வேணும் என்று கூறி நீங்கள் மார்ச் எண்டிலேயும் வந்திருக்கா பேச வேணும். மார்ச் 2025 வந்து பேசுங்க, இந்த முறை வந்து பேசுங்க. இந்த மாதிரி மார்ச் இருக்கின்ற நல்ல முறையில தான் இருக்கு, நீங்கள் பயப்படாம வந்து பேசலாம். நாங்கள் எல்லாம் தியானங்கள் செய்து நல்ல முறையில் செய்கிறபடியா உலகம் நல்ல நினைவில் அடையும் என்பதைத்தான் நான் எதிர்பார்க்கின்றோம். மார்ச்சில் வந்து பேசுங்கன்னு சொல்றேன். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? என்னத்தை பற்றி பேச சொல்றீங்க? நேரம் உங்களுக்கு ஒரு டாபிக் கொண்டு உங்களுக்கு வேற என்ன பேசலாம்? மார்ச்ல ஒரு மாற்றம் நடக்கிறபடியா அதை நீங்கள் யோசிச்சு கொண்டு வேற அது வேற மாதிரி இப்பவே சொல்றது சரியில்லை. மார்ச்ல போய் இப்படிதான் அதிகமான விடயங்கள் நல்ல முறையில் நடக்குமெண்டே யோசிச்சா நல்ல இது நடக்கும். மற்றது பாசிட்டிவா இருக்க வேணும், அது மாத்திரம் இல்லாம அன்பாக இருக்க வேணும். இப்படி பல விதங்கள் இருக்கணும். மற்ற ஆட்களோட பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. இவ்வளவு இருந்தாவே காணும் அது எல்லா விஷயங்களும் நல்லா நடக்கும் என்று கூறி நாளைக்கு காலமையான விஷயம், அதாவது 9 o'clock போல யூகே டைம்ல 8 PM சிட்னி டைமுக்கு டாக்டர் ஸ்லோச்சனா பஞ்சநாதன் அவர்கள், இவர் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில படித்தவர், சித்த மருத்துவத்தில் சுட்டிகை சிகிச்சை என்று வந்து பேசியிருந்தவர். அதை பற்றிய கேள்வி மறுமொழியை நீங்க வந்து கேட்கலாம். வித்தியாசமா பேசியிருந்தவர் போன முறை. அதே போல 11 மணிக்கு யூகே நேரமும் 10 PM சிட்னி டைம் முனைவர் வினோதினி, இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நல்ல அறிவுபடுத்தவர், பேச தொடங்குகிறார். இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஒரு பகுதியாக ஒரு பில்கிரம் ப்ரோக்ரஸ் என்ற புத்தகத்தை திறனாய்வு செய்து அதை பற்றி கதைக்க வருகிறார்கள். இப்போ இந்த நாளைக்கு இரவு 8 PM பூனம் ஷர்மாவுடைய யோக நிகழ்ச்சி இருக்கின்றது. அதே போல ஞாயிற்றுக்கிழமையிலும், அதாவது இந்த வெனிஸ்டே ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட நியூ இயர் டே தொடங்குறபடி அதுக்கேற்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் 8 PM நடக்கும். அதை தமாநாதன், சண்முகநாதன், தாராநாதன் அவர் சேர்ந்து நடத்துகிறார்கள் என்று கூறி இத்துடன் என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அடுத்து ஆஸ்திரேலியாவிலிருந்து குமாரசாமி பிள்ளை ஐயா பேசுங்க. அனைவருக்கும் இதயங்கிருந்த வணக்கம். சுசிலா மாஸ்டர், நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸை பற்றி மிக விவரமாக சொன்னீர்கள். அதற்கு முதலில் எனது மனமார்ந்த நன்றி. மைண்ட்ஃபுல்னஸ் என்றால் தமிழ்ல மனம் தெளி நிலை என்ற ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கின்றது. அதாவது வந்து மனத்தை இந்த நேரம் தெளிவான நிலையில் வச்சிருக்க வேண்டும். இப்போ அது எப்பொழுது வந்துட்டா என்ன பொறுத்தவரை 24 மணித்தியாலும் அது இப்போ பாவிக்க முடியாது. தியானத்துக்கு இருக்க மட்டுமில்லை, எந்த கணத்துக்கு கணம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். இது வந்து இப்போ உளவியல்ல பரவலாக பயன்படுத்துகிறார்கள் என்றால், எண்ணங்களை கட்டுப்படுத்தினால் நொடியின்றி வாழலாம் என்பது. இதன் ஆரம்பம் வந்து உண்மையிலே ஆனாபானசதி ஆன்மீக பயிற்சியில் தான் புத்தர் ஆரம்பித்தது. அதை நாங்கள் இப்போ தொடர்ந்து வாய்க்கின்றோம். இப்போ நாங்கள் வந்து தியானம் செய்கின்றோம். என்னை பொறுத்தவரை தியான நேரம் மட்டுமில்லை, ஒவ்வொரு நேரம் நடக்கல, சாப்பிடக்கல, செய்யக்கல, நாங்கள் எங்களுடைய எண்ணத்துல மாத்திரம் செய்கிற செயல கவனம் செய்ய வேண்டியது. மிக எளிமையாக இதை பயிற்சி செய்யலாம்ன்றது என்னுடைய கருத்து. இப்போ நான் இப்போ காலை சாப்பிடும் பொழுது எல்லாம் வந்து டிவியை பார்த்துன்னு சாப்பிட்றது அதெல்லாம் கூடாது. இப்போ சாப்பிடும் பொழுது கதைக்காம சாப்பாடு. அப்போ ஒவ்வொரு செயலையும் 100க்கு 100 கவனக்குழு இருந்தென்றால் அதே போதும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் நீங்கள் விரிவாக சொன்னீர்கள், இதுக்கென்ற ஒரு பயிற்சி தேவையில்லை. அடுத்தது கல்வியோம் என்று சொன்னீர்கள். அதில் என்னென்றால் சில சமயங்களில் எங்களால் மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் அதை இப்போ கல்வியுகம் வருது, பெருந்தடிச்சுகம் வந்து யோசிச்சுங்கிற மண்டையை உடைக்காமல் என்ன வருவதோ அதை ஏற்றுக்கொள்ள முடியும்டா ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொள்ள முடியாட்டி மறந்துட வேண்டும். அருமையான உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துன்றது மட்டுமில்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம். என்றால் எண்ணங்கள் தான் வாழ்க்கை. மனம் என்று சொல்ற பொழுது எண்ணம் தானே. எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் நாங்கள் இந்த தியானத்தில் இருக்கிறேன் என்றால் பயிற்சி. நன்றி, உங்களுடைய உரைக்கு நன்றி, பாராட்டுகிறேன்.
நன்றி ஐயா. அடுத்து தமயந்தி சிங்கார வடிவம்மா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். மிகவும் நன்றி சுசிலா அம்மா, நீங்கள் கதைத்தது எல்லாம் மிகவும் நன்றாக இருந்தது. மனதை பல வழிகளிலேயும் பலப்படுத்தும் வழியை மிகவும் நன்றாக பேசினீர்கள். ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் உண்டு. என்னென்றால், நாங்கள் நடக்கும் போது வாக்கிங் மெடிடேஷன் என்று சொன்னீங்க, அந்த நடக்கும் போது என்ன மாதிரி அந்த மெடிடேஷனை நாங்கள் செய்வது என்று ஏழுமோ சொல்றதுக்கு? நடக்க நாங்க இப்ப இதுக்கு முதல் பேசின ஐயா குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் ஐயா சொன்னது போல, அது எந்த நேரமும் இப்ப நாங்க செய்து கொண்டு போய்க்கல. இப்ப நீங்கள் எல்லாரும் அந்த 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 அனுபவத்துக்கு வந்திருப்பீங்க. ஒரு வருஷம் செய்திருந்தால் இப்ப அது நடக்கல த அவேர்னஸ், கை முன்னுக்கு போகுது, கால் வருது என்று சொல்லி நாங்கள் உடம்போடு we are living within ourselves. அப்ப அந்த இது சாப்பிடக்கலை. இப்ப நாங்க ஒன்று அந்த ரைசின் மெடிடேஷன் ஒன்று செய்யறது. அப்ப அது ஒரு ரைசின் எடுத்து, ரைசின்ன்றது நாங்க பிளம்ஸ் என்று சொல்றது, அதை உருட்டி அதை பார்த்து அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதையில ஒரு மினக்கடைக்கல. அந்த குவாலிட்டி, அதோட வாஷம், அதோட டெக்ஸ்டர் அதெல்லாம் பார்க்கல நாங்க ஸ்லோ டவுன் பண்றதுக்கு இதுன்றோம். இப்ப இது நீங்க செய்து கொண்டு போய்க்கலாம். ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் நீங்களே மாறி இருப்பீங்க, மாறுவீங்க. இப்ப ஐ நோ பழைய நான் இல்ல, யூனோ டெம்பர் வாஸ் ஒன் ஆஃப் மை லீடிங் குவாலிட்டிஸ் பல வருஷங்களுக்கு முதல். ஆனா இப்ப கோபம் வராது எனக்கு லேஸ்ல. ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ யூ லேர்ன் டு கோ வித் இட் ஓரளவுக்கு. அதுக்காக நான் கோவிக்கவே மாட்டேன்னு சொல்ல இல்ல. சில நேரம் சிலது ஹர்ட் பண்ணும் தான். பட் ஆன் த ஹோல் வி நோட் த சேஞ்ச். அதுதான் அந்த நடக்கல இருக்கல டிவி பார்க்கல கூட சில நேரம் சம்டைம்ஸ் வி கேன் டூ அவர் ஓன் திங். அந்த ஒரு பியூட்டி, ஒரு பீஸ், ஒரு காம்னஸ் என்று சொல்லி பார்த்து கொண்டு போ. யூ ஸ்டார்ட் இன்க்ரீசிங். ஓகே, நன்றி அம்மா. நன்றி 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 அம்மா. அடுத்து டாக்டர் நவரத்னம் ஐயா பேசுங்க. நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நன்றி. அடுத்ததுக்கு நன்றி. நான் கூற வந்த என்னென்றால், இங்கே வாசித்தது கலியுகம் முடியவில்லை, ஆனால் 2025 ஒரு மாற்றம் வரும். அது ஒரு டிரான்சிஷனல் பீரியட். அதனால கெடுதிகள் குறைந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் என்றுதான் நான் வாசித்தேன். அதோட இந்த மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்றது, நடக்கிறதுல எங்களோட மனத்தை செலுத்துறது. அப்போ கால் தட்டுப்பட்டு அடி கொண்டு விழ மாட்டோம். சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் எங்களோட மனத்தை செலுத்தி ரசித்து அடுத்த சாப்பிட்றது. படிக்கும் பொழுதும் புத்தகத்தில் கவனத்தை செலுத்தி செய்கிறது. அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். நீங்க சொன்னது சரி. வணக்கம். நன்றி 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 ஐயா. அடுத்த வசந்தராஜ் ஐயா நீங்க பேசுங்க. சிறஸ்கந்தராஜ் ஐயா, நான் இப்போ இந்த தளத்தை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். நிறைவு செய்கிற நேரம் நெருங்கி நாங்கள் அதை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அந்த தளத்தையும் நிறைவு செய்யலாம். வசந்தராஜ் ஐயா பேசுங்க. நன்றி, வணக்கம். அதிகாலையில் இன்றைக்கு வருடம் முடிந்து இந்த ஒரு கடைசி நாள்லே எங்களுக்கு சிட்டியில காலை நேரம் ஒரு அற்புதமான ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். கோயில்களிலே கேளாத ஒரு பிரசங்கம், எந்த சமயங்களிலும் எந்த டெம்பிளிலும் கேளாத ஒரு நல்ல ஒரு பிரசங்கத்தை கேட்டேன் என்றுதான் சொல்லுவேன். உங்களுடைய இது எந்த சமயங்களுக்கும் அப்பாற்பட்ட நல்ல ஒரு வழிகாட்டுதல். இது நாங்கள் கேட்கின்ற பொழுது அரைவாசி எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷத்தை கண்ட மாதிரி இருக்கின்றது. ஆனவற்றிலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை எங்களுக்கு நீங்கள் கொடுத்து இந்த தியானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி அழகாக எடுத்து சொல்லி எங்கள் எல்லோரையும் இந்த வருட இறுதி நாளிலே இறைவனையும் சிந்தித்து உலகத்தையும் சிந்தித்து எங்களுடைய மைண்ட்ஃபுல்னஸ் அந்த ஒர்க் அந்த அதோடைய கருத்து மிக முக்கியம். அது எப்படி எங்களுடைய சிட்னில இருந்து இவர் குமாரசாமி பிள்ளையும் அழகாக சொன்னார்.
இதை கேட்டுக்கொண்டிருந்தேன். மிகவும் அற்புதமாக இருந்ததம்மா. இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இது வேடம் முழுக்க இறைவன் செய்த உதவிகளுக்கும் இந்த இப்படிப்பட்ட ஒரு அரங்கு, இதே ஒரு கோயில், இந்த ஒரு கோயிலை நடத்தி கொண்டு வருகின்ற அந்த பெரியோர்கள் இருவருக்கும் நன்றி கூறி, இந்த வருஷத்திலே இறைவன் செய்த உதவிகளுக்கு நன்றி கூறி, நீங்கள் கடைசியிலே இப்பொழுது எங்களுக்கு கொடுத்த அந்த பெரிய ஒரு அற்புதம், ஒரு மைண்ட்ஃபுல்னஸ், இது மிக அழகாக எடுத்துக்கொண்டீங்கள். அதை நாங்கள் சந்திப்போம். இந்த வருடத்தில் அடுத்த வருடத்துக்கு நாங்கள் எடுத்து செல்வோம். அது நாங்கள் நிறைவாக அதை செய்வோம். இதன் மூலமாக நாங்கள் ஏற்கனவே ஸ்ரீ அண்ணா சொன்ன மாதிரி, நாங்கள் சமாதானமாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிறான் சமாதானமாக இருக்கிறான், அது உலக சமாதானத்துக்கு இட்டு செல்கிறது. அதை நாங்கள் செய்வோம், நடத்துவோம். அந்த ஒரு பிடிவாதமான ஒரு நல்ல ஒரு பிடிவாதத்தை எடுத்துக்கொண்டு இந்த வருட முடிவிலே உங்கள் எல்லோரையும் சந்தித்து அடுத்த இடத்துக்கு மிகவும் சந்தோஷமாக எடுத்து செல்வோம் என்று கூறி நன்றி கூறி விடைபடுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்பொழுது வீர நாகேந்திரன் மாஸ்டர் அவர்கள். வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். வணக்கம் சுசிலா மாஸ்டர், மிகவும் சிறப்பான பேச்சு தந்திருந்தீங்க. கேட்க ஆசையா இருக்குது. நாங்களும் செய்யறது தான் இது. ஆனா உங்களோட கேட்க இன்னும், அதாவது விரைவாக எப்படி நாங்கள் மாறுறது, பாசிட்டிவாக எங்களோட மைண்ட் எப்படி இன்னும் மாத்தலாம் என்ற வடிவா விளக்கக்கூடிய செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களோட ஸ்பீச் நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்குது மாஸ்டர். மற்றது யுகம் மாறுறதை பற்றி கதைச்சிங்கள், எல்லாரும் இப்ப கதைச்சு விட்டார்கள். அதாலதான் நான் கையையும் நேரத்தையும் பார்த்துட்டு கையை பின் வாங்கியிருந்தேன். உண்மையில இங்க வந்து கதைக்கின்றது PMCC மாஸ்டர் சொல்கிறார்கள், இந்த பூமா தேவை, அதாவது பூமி முல்டன் அந்த பெல்ட்டுக்குள்ளால போகுதுண்டு. அதால எனர்ஜி பூமியின் எனர்ஜி குறைஞ்சு விட்டது. அதால நாங்கள் தியானம் செய்யறதால, தியானம் எங்களுக்கு மட்டுமில்லை, இந்த பூமிக்கும் அந்த எனர்ஜியை கொடுக்கிறோம். இதால கூட நன்மைகள் கிடைக்க போகுது எதிர்காலத்துல. இந்த மாற்றம் 2036 மாற்றம் நடக்கும் என்று இன்னொரு புக்ல நான் பார்த்திருந்தேன். மிகவும் நன்றி மாஸ்டர். டைம் கருதி நான் முடிச்சு கொள்றேன். மிகவும் நன்றி கூட, திரும்பவும் சொல்றேன், மிகவும் நன்றி கூட. வடிவா ஆர்கனைஸ் பண்ணி அதை வச்சிருக்கீங்களா, எப்படி நாங்க மாறலாம் என்றத வடிவா விளங்குது. மிகவும் நன்றி. மிக்க நன்றி சுஷிலா. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்கு. பாப்பா உங்களோட அந்த 6 வீக் ப்ரோக்ராமை நான் ஒரு கேட்டு உங்களோட பேசி பார்க்குறேன். அதை ஈஸியாக இந்த மாதிரி செய்யலாம்ன்றது சில பேருக்கு தேவைப்படும் என்றால் அதை கேட்டு பார்க்கலாம். I'll talk to you later. Thank you. Thank you.